Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஓரம் கட்டப்படும் 3 மூத்த புள்ளிகள் உதயநிதி வசமாகும் திமுக ரிமோட். அறிவாலயத்தில் திகு 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் கட்சி ரீதியாக சில மாற்றங்கள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இளைஞரணி செயலாளராக உள்ள உதயநிதியை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு வசதியாக தலைமைக் கழக நிர்வாகிகள் மட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. கட்சியில் மூத்தவராக உள்ள அமைச்சர் துரைமுருகனிடமிருந்து பொதுச் செயலர் பதவி பறிக்கப்படும் என தெரிகிறது. உடல்நலம் காரணமாக கட்சி பணிகளிலிருந்து அவருக்கு ஓய்வளிக்க ஆலோசிக்கப்படுகிறது. துரைமுருகனுக்கு அடுத்து சீனியாரிட்டி அடிப்படையில் TR பாலு, ராசா இருவருக்கும் இடையில் இப்பதவியை பிடிக்க போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்போது TR பாலு பொருளாளராக இருக்கிறார். அவர் பொதுச் செயலராக்கப்பட்டால் பொருளாளர் பதவிக்கு புதியவரை நியமிக்க வேண்டும். அப்பதவிக்கு மூத்த அமைச்சர் வேலு பெயர் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மூத்த அமைச்சரான துரைமுருகனிடமிருந்து கனிம வளத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. அதிருப்தியடைந்த அவர் சில நாட்கள் அறிவாலயம் வராமல் இருந்தார். கட்சியின் பொதுச் செயலர் பதவியும் பறிக்கப்பட்டால் அவர் மேலும் அதிருப்தியடையக்கூடும் என்பதால் கட்சிக்கு தனியாக வழிகாட்டுக் குழு அமைக்கப்பட உள்ளது. அதில் துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி உள்ளிட்டோரை நியமித்து கௌரவப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது கட்சியில் ஆளுமையுடன் இருக்கும் மூத்தவர்கள் ஓரங்கட்டப்படுவது போல தெரியாமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாம். வழிகாட்டுக் குழு அமைத்து அதில் அவர்களை பொறுப்பாளர்களாக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் உதயநிதிக்கு வழங்கப்பட உள்ள துணை பொதுச் செயலர் பதவி என்பது நியமன பதவிதான். அதனால் அதற்கு கூடுதலாக ஒருவரை நியமிக்க கட்சி தலைமைக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி செப்டம்பர் 17 நடக்கும் திமுக முப்பெரும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதிக்கு துணை பொதுச் செயலர் பதவி வழங்கும் வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் பொதுச் செயலர் பதவியிலிருந்து மாற்றப்படலாம் என்ற பேச்சு எழுந்துள்ளதால் துரைமுருகன் மீண்டும் கட்சி நிகழ்ச்சிகளில் திடீர் ஆர்வம் காட்டி வருகிறார். சமீபத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய துரைமுருகன் ஆனந்த கண்ணீர் வடித்துள்ளார். என் அரசியல் வாழ்க்கையில் நான் பார்க்காத பதவி இல்லை, இனி எனக்கு பதவி ஆசை இல்லை. ஆனால் கருணாநிதிக்கு ஒரு அன்பழகன் போல் ஸ்டாலினுக்கு நான் துணையாக இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தற்போதைய ஆசை. அதற்கு கட்சி தலைமை இடம் கொடுக்குமா என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். தரக்குறைவாக பேசிவிட்டு ஓட்டுக்கு மட்டும் வருவீங்களா? ராகுலை விளாசிய பிரசாந்த் கிஷோர். பீகார் சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் NDA மற்றும் இண்டி கூட்டணிகளுடன் புதிதாக பிரசாந்த் கிஷோரின் ஜனஸ்வராஜ் கட்சியும் களமிறங்குகிறது. இச்சூழலில் பீகாரிகளை தவறாக பேசி வரும் காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் கூறினார். பீகாரிகள் கூலி வேலை செய்யவே பிறந்தவர்கள், அவர்களின் DNA-வில் அது ஊறியுள்ளது என காங்கிரஸைச் சேர்ந்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசுகிறார். இதை ராகுல் வேடிக்கை பார்க்கிறார். தெலங்கானா முன்னாள் பிரதமர் சந்திரசேகர ராவ் பீகாரைச் சேர்ந்த IAS-களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கினார். அதனால் தான் ரேவந்துக்கு பீகாரிகளை பிடிக்கவில்லை. டெல்லியில் இருக்கும்போது பீகாரிகளை தரக்குறைவாக பேசும் ராகுல் ஓட்டுக்காக மட்டும் இங்கு ஓடி வருகிறார். பீகாரில் 35 ஆண்டுகளாக காங்கிரஸ் காணாமல் போயிருக்கிறது. அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக நினைத்தால் தேர்தலில் தனித்து போட்டியிட திராணி இருக்கிறதா என பிரசாந்த் கிஷோர் கேட்டுள்ளார். राहुल गांधी बिहार के किसी गांव में एक रात अगर रहे हों पूरे जीवन में तो हमको बता दें. एक रात पूरे जीवन में राहुल गांधी एक रात अगर किसी बिहार के गांव में रह के दिखा दें तो हम मान लेंगे. अरे भाई, तुम दिल्ली में बैठ के बिहारियों के नाम पर हंसते हो और यहाँ पर आके बैठ के ज्ञान दे रहे हो. दिल्ली में अभी उनके तेलंगाना में उनके चीफ मिनिस्टर रेवंत रेड्डी अभी नया चीफ मिनिस्टर बने, 2-2.5 साल हुआ है. उससे पहले TDP में था, उससे पहले RSS में था, भाजपा में. मुख्यमंत्री बनने के बाद उसने आधिकारिक तौर पर एक बयान दिया एक इंटरव्यू में कि बिहारियों का DNA है मजदूरी करना, बिहार के लोग पैदा ही हुए हैं मजदूरी करने के लिए. अब उन्होंने ऐसा क्यों कहा? क्योंकि वो जितने उनके राइवल KCR के एडवाइज़र या ऑफिसर थे वो सब बिहार के बैकग्राउंड के थे. तो वो ये कह रहा था कि तेलंगाना की हालत इसलिए ख़राब है कि सब बिहारी चला रहा है. और उसको जस्टिफाई करने के लिए एक लाइन और कह दिया कि बिहारियों का तो DNA मजदूरी करना है, इस सबको ब्यूरोक्रेट बना के रखा है KCR ने. आप मुझे बताइए, राहुल गांधी बिहार में आ रहे हैं, आज कांग्रेसी भी आएंगे, उनसे ज़रा पूछिएगा कि भाई तेलंगाना में रेवंत रेड्डी पर ने ये कहा है कि नहीं, और अगर कहा है तो आप लोगों ने उस पर क्या सवाल जवाब किया. राहुल गांधी बड़ी बड़ी बात करते हैं, उनमें राजनीतिक गूदा है.
तो एक बार अपने दम पर बिहार में चुनाव लड़ के दिखा दे, या वो खाली लालू जी से बराबरी का सीट मांग ले, 40% सीट मांग लो भाई। அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக எப்போது உத்தரவு? தேர்தல் ஆணையத்திடம் ஹைகோர்ட் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது உள்ளிட்ட பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும், அதிமுக உட்கட்சி விவகாரம் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று கூறி தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், புகழேந்தி உள்ளிட்டோர் மனு அளித்துள்ளனர். அந்த மனு மீதான விசாரணை நடந்து வருகிறது. அவற்றை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஹைகோர்ட்டில் பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகார வரம்புள்ளதா என கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணை நடத்தும்படி ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ஹைகோர்ட் பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. எனவே ஆரம்பகட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க பழனிசாமி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், கே. சுரேந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டு பதிலளிக்க உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். டிரைவர் சுதாரித்ததால் தப்பியது பயணிகள் ரயில், தண்டவாளத்தை விட்டு இறங்கியது பெட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து காட்பாடி வரை செல்லும் மெமு ரயில் இரவு 9 மணிக்கு புறப்பட்டு 10:55க்கு காட்பாடி செல்லும். இந்த ரயில் வழக்கம் போல் சித்தேரி ரயில் நிலையத்தில் நின்றுவிட்டு புறப்பட்டு சென்றது. லூப் லைனிலிருந்து மெயின் லைனுக்கு ரயில் சென்றபோது தண்டவாளத்தில் வித்தியாசமாக சத்தம் கேட்டதால் சுதாரித்துக் கொண்ட டிரைவர் உடனே ரயிலை நிறுத்தினார். இறங்கி பார்த்தபோது தண்டவாளம் உடைந்திருந்தது. 3வது பெட்டி தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தது. டிரைவர் ரயிலை உடனே நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் இறங்கினர். அந்த ரயிலில் வந்த பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் சென்னையிலிருந்து காட்பாடி, பெங்களூரு செல்லும் ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்தியாவுடன் மிகப்பெரிய ஒப்பந்தம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகளுக்கும் பரஸ்பர வரியை விதித்தார். குறிப்பாக சீனாவுக்கான வரி பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது. சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை உயர்த்தியது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் ஏற்பட்டது. மே மாதத்தில் இருந்து இரு நாடுகளுக்கும் வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, சீனா இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கூறியதாவது: எல்லாருமே ஏதாவது ஒப்பந்தம் ஏற்படுத்தவும் அதில் பங்கு வகிக்கவும் விரும்புகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு உண்மையிலேயே யாருடைய நலனுக்காவது ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா என கேட்டதை நினைவூட்டுகிறேன். தற்போது சீனாவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. சிறந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த ஒப்பந்தம் ஒன்று வரப்போகிறது. அது இந்தியாவுடனாக இருக்கலாம். அது மிகப்பெரியது. மற்ற எல்லா நாடுகளுடனும் தனித்தனி ஒப்பந்தம் ஏதும் ஏற்படுத்தப்படாது. மற்ற நாடுகளுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் மட்டுமே அனுப்புவோம். அதில் 25, 35, 45% வரி செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்தார். ஆஸ்கர் அகாடமி குழு அழைப்பு, கமலுக்கு முதல்வர் வாழ்த்து. உலகளவில் திரைக்கலைஞர்களுக்கு ஆஸ்கர் விருது என்பது மிக முக்கியமான விருதாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையில் சிறந்த படைப்புகளை உருவாக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஆண்டுதோறும் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்படுகின்றன.
அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் என்று அழைக்கப்படும் ஆஸ்கர் அகாடமி இந்த விருதை வழங்குகிறது. ஆண்டுதோறும் விருதுக்காக தேர்வு செய்யப்படும் குழுவில் புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதை ஆஸ்கர் அகாடமி வழக்கமாக வைத்துள்ளது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் படங்கள் மற்றும் கலைஞர்களை தேர்வு செய்ய புதிய உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா உட்பட உலகம் முழுதும் இருந்து 534 பேருக்கு உறுப்பினர்களாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரை தவிர நம் நாட்டைச் சேர்ந்த இயக்குனர் கரண் மாலி, ஒளிப்பதிவாளர் ரன்பீர் தாஸ், ஆடை வடிவமைப்பாளர் மாக்சிமா பாசு, ஆவணப்பட தயாரிப்பாளர் ஸ்மிருதி முந்த்ரா, திரைப்பட தயாரிப்பாளர் பாயல் கபாடியா ஆகியோரும் உறுப்பினர்களாக சேர ஆஸ்கர் அகாடமி அழைப்பு விடுத்துள்ளது. இவர்கள் அனைவரும் உறுப்பினராக சம்மதித்தால் அகாடமியின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11,120ஆகவும் ஓட்டளிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10,143ஆகவும் உயரும். ஏற்கனவே இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருது குழுவில் மணிரத்னம், ராஜமௌலி, ஐஸ்வர்யா ராய், சாபு சிரில், கரண் ஜோஹர், ராம் சரண், சல்மான் கான், தீபிகா படுகோன் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்கர் அகாடமி விருது குழுவில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்து வருவதால் உலகளாவிய அளவில் இந்திய திரைப்படங்கள் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் உறுப்பினராக இணைவதற்கான அழைப்பினை பெற்றிருக்கும் நடிகர் கமல்ஹாசனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், உலகளவில் திரைத்துறையின் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் அன்பு நண்பர் கலைஞானி கமல்ஹாசனுக்கு என் வாழ்த்துகள். மொழி, தேச எல்லைகளை கடந்து திரைத்துறையினர் மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கான தாமதமான அங்கீகாரமே இது. இன்னும் பல தேடி வரும் உயரம் தங்களுடையது என தெரிவித்துள்ளார்.